அபூர்வமாக எப்போதாவது ஒரு முறை நிகழும் சூரிய கிரகண நாளில் குருக்ஷேத்திரத்தில் உள்ள ஸ்மந்த பஞ்சகம் என்ற இடத்தில் மக்கள் கூடி புனித நீராடுவார்கள். பகவான் கிருஷ்ணரும் அவரது ஆயிரக்கணக்கான ராணியரும் அங்கே வந்தார்கள். இவ்விழாவில் பங்கேற்க குந்தி தேவி, அவளது அண்ணன் வசுதேவர், திருதராஷ்டிரன், அவன் தேவி காந்தாரி, தர்மர், துரியோதனன் மற்றும் அவன் மனைவி பானுமதி, கிருபாச்சாரியார், இன்னும் மகாபாரத முக்கிய நபர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டனர். குந்தியும் வசுதேவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்து கொண்டனர். அவர்கள் அங்கு ஆற்றிய உரையாடல் மனித குலம் முழுமைக்கும் ஆறுதல் அளிக்கும் கருத்துக்களை கொண்டது. இவர்கள் இங்கே இப்படி பேசிக்கொண்டிருக்க திரௌபதி கிருஷ்ணரின் பெரிய ராணியான ருக்மணியை சந்தித்தாள். அங்கே முக்கிய ராணிகளான சத்யபாமா, பத்ரா, ஜாம்பவதி, சத்யா, காலிந்தி, சைப்யா, லக்ஷ்மணா, ரோஹிணி ஆகியோரிடம் கிருஷ்ணா எவ்வாறு உங்களை திருமணம் செய்து கொண்டார் என்ற விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். ஒரு சமயம் யதுகுல மக்களுக்கு ஆபத்து என்ற நிலை ஏற்படவே கிருஷ்ணர் மதுராவின் ஒரு பகுதியாக இருந்த துவாரகையில் ஒரு கோட்டையை நிறுவினார். கடலின் நடுவே இக்கோட்டை நிறுவப்பட்டது. வீதிகளும் மாட மாளிகைகளும் அமைக்கப்பட்டன. அங்கே யதுகுல மக்களை குடியேற்றினார். அங்கு தன் மனைவி ருக்மணியுடன் வசித்து வந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் சாந்தியபனி முனிவரிடம் படித்த காலத்தில் அவருக்கு சுதாமா என்ற நண்பர் இருந்தார். குசேலன் என்றும் இவரை சொல்வார்கள். இருவரும் இணைந்தே இருப்பார்கள்.